ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன்னா, ஆனால் வந்து கேம்பஸில் வந்து எனக்கு வேலை கிடைக்கல. ஸோ இப்போ வெளியில் போய் நான் வேலை அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கேம்பஸில் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரியெல்லாம் பண்ணாதீங்க. வெளியில் வேலை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் ஒரு புது இனிஷியேட்டிவாக வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் டேஸ்லேயே சரி, நம்ம கிளாஸில் வந்து டீச்சர் சொல்லி கொடுத்தது கூட நம்மளுக்கு புரியாது. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் சொல்லி கொடுத்தா சீரியஸாக ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அந்தமாரி நல்லா சொல்லித்தர யூடியூபர் சில பேர் இருக்கிறாங்க. டெக்னாலஜியாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்தமாரி ஒரு சில விஷயம்லாம் சொல்லித்தர நல்ல யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் கம்ப்ளீட் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில். அந்த பண்டில் இப்போ நீங்கள் வந்து ஒரு குறைஞ்ச விலைக்கு நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டில் யாருமே இந்தியாவில் அந்த ரேட்டில் கொடுக்கல. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு வேலை கிடைக்கல, ஸோ கேம்பஸில், ஸோ இப்போ வந்து டேரெக்டாக போய் வேலை அப்ளை பண்ணணும் எப்படின்றது. இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாலுமே நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மேலே எனக்கு இருக்கிற ஒரு பெரிய கோவம் இது தாங்க. உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்குது, அந்த புள்ளையை கொண்டு போய் நீங்கள் எல்கேஜியில் கொண்டு போய் ஒரு டீச்சர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிடுறீங்க. எனக்கு வந்து என் வேலை இருக்குங்க, நான் போய் வேலையை பார்க்கணும், என் பிள்ளைய வந்து கைட் பண்ணி ஒரு வேலைக்கு போகிற அளவுக்கு தகுதியாக வந்து உங்களை கொண்டு வர வேண்டியது உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஸோ அவன் எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 12th வரைக்கும் வரான், 12th முடிக்கிறான். அதுக்கப்புறம் காலேஜில் 4 வருஷம், அங்கேயும் லெக்சரர்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. 4 வருஷம் கிட்டத்தட்ட இவன் யோசிச்சு பாருங்க, 16 வருஷம் படிச்சுட்டு ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுக்கு எங்கே போய் வேலை தேடணும், எப்படி தேடணும், வேலையில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நினச்சிக்கோங்களேன். 4 வருஷம் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் 5வது வருஷம் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஆஃபீஸில் போய் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த இடம் புதுசாக தெரியக்கூடாது. அந்த இடம் ரொம்ப பழக்கப்பட்ட இடமா இருக்கணும். இதுதான் வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் டிகிரிஸாக இருக்கட்டும், நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தோட பெரிய சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் அவங்க ரெடி பண்ணுறதே கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஒரு சிலபஸ் இதை டீச் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர் நாட் வெரி வெல் குவாலிஃபைட். வேலை கிடைக்கலன்ட்டு லெக்சரர் வேலைக்கு வந்துடுறாங்க, வேலை கிடைக்கலன்ட்டு ப்ரொஃபஸர் ஆயிடுறாங்க. இவங்களுக்கே வேலை கிடைக்கல அப்படின்னா இவங்க எப்படி வேலைக்கு ஒருத்தங்களை போகிறதுக்கு ரெடி பண்ண முடியும்? இந்த விஷயம்லாம் நம்ம யாருக்குமே பேசியிருக்கோம். பட் எனிவே இனிமேல் போய் அங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், இந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு மெழுகுவர்த்தி வேணும். ஏன் வேணும்? கரண்ட்டு போயிடுச்சு, இப்போ உங்களுக்கு வந்து மெழுகுவர்த்தி வேணும். ஒரு கடைக்கு போய் கேட்பீங்க, அந்த கடையில் இருக்காது. இன்னொரு கடையில் போய் கேட்பீங்க, அங்கேயும் இருக்காது. நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவீங்க, திரும்ப இப்போ கரண்ட் போதும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவீங்க. இப்போ அடிக்கடி கரண்ட் போக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போன தடவை போன கடைக்கு நீங்கள் திரும்ப போக மாட்டீங்க. ஏன்னா அங்கே வந்து மெழுகுவர்த்தி இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் வாங்கி வச்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இது இன்னொரு சினாரியோ நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறாரு, அவர் வெறுமனையாக வந்து மெழுகுவர்த்தி மட்டும்தான் விற்கிறாரு. அந்த மெழுகுவர்த்தி விற்கிறப்ப அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த கடையை போடுவார். அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவர் வந்து மெழுகுவர்த்தி மட்டும்தான் விற்பார். டிஃப்ரெண்ட் மெழுகுவர்த்தி விற்பார். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் தேர்ஸ்டே வந்து கரெக்டாக காலையில் 10 மணினா 10 மணி, ஈவினிங் வந்து ஒரு 6 மணி வரைக்கும் கரெக்டாக அந்த டைம் எக்ஸாக்டாக இருப்பார். இது வந்து ஒரு வருஷ கணக்காக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வீட்டில் கரண்ட்டே போகல. 5 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு நாள் வந்து பட்டுன்னு கரண்ட் போகுது. அப்போ நீங்கள் மெழுகுவர்த்தி தேடுறீங்க, மெழுகுவர்த்தி இல்லை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எது ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, அந்த கடை தேர்ஸ்டே 10 மணி to 6 மணி வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு தேர்ஸ்டே, நம்மளால் இன்னைக்கு போய் மெழுகுவர்த்தி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக அந்த கடைக்கு மட்டும்தான் போவீங்க, வேறு எந்த கடைக்கும் போக மாட்டீங்க. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து உலகத்துக்கு ரொம்ப தெளிவாக சொல்லணும். நான் வந்து சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறேன், நான் எல்லா பொருளையும் விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தேடி வரப்போ ஒரு பொருள் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம முதல்ல என்ன பொருளை விற்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லிடணும். ஃபஸ்ட்டு செல் யுவர் செல்ஃப். அண்ட் செகண்ட் வந்து உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க இந்த நேரத்தில் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும். ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து என்னமோ நம்மளுக்காக தவம் எடுக்க போகிறது கிடையாது. நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். ஸோ நானாக இருக்கட்டும், பில்கேட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து அதுதான் கதவை தட்டும். நம்ம கதவை திறந்து வச்சுட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டுலாம் வர முடியாது. அது வர நேரத்தில் வந்து நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னா அந்த நேரத்தில் இருந்து தான் ஆகணும். ஸோ இதுக்காக வந்து உங்கள் ஃபோனை கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும், இமெயிலை ரெகுலராக செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மெயில் வரதை வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்தமாரி எந்த விதி மூலியமாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அது ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. இது ரெண்டாவது. அண்ட் மூணாவது, இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போகிறாங்க, அந்த மெழுகுவர்த்தியை வாங்கிட்டு போயிட்டு அந்த மெழுகுவர்த்தி குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா திரும்ப உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. மூணாவது முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்கள் செய்கிறேன்னு சொல்கிற விஷயத்த, உங்கள் ரெஸ்யூமேல போட்ட விஷயத்த நீங்கள் கரெக்டாக செய்யணும். ஸோ அதுக்காக தேவையில்லாமல் உங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் பெருசாக போய் சொல்லி வைக்காதீங்க. எனக்கு அந்த வேலை வேணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அந்த வேலையில் நீங்கள் உள்ளார போயிட்டு சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஹெட் ஷாட். இதெல்லாம் எதுக்கு ராகுல் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனல் ஹெட் ஷாட். இப்போ நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஹெட் ஷாட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேஷுவல் ட்ரெஸ்லாம் போடாமல் ஒரு ஃபார்மல்ஸ் போட்டுட்டு தலையெல்லாம் அழகாக
வந்து நீங்கள் பண்ணிவிட்டு கோம் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷனலான ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக கேமராவை பார்த்து கண்ணு வந்து லென்ஸை பார்த்து ஒரு ஃபோட்டோ. இது நீங்கள் வீட்டில் உங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் எடுக்கலாம், இல்லை யாராவது எடுக்க சொல்லலாம், இல்லை ஸ்டுடியோ போய் கூட எடுக்கலாம். என்னோட லிங்க்டின் நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, ஈவன் நம்ம யூடியூபோட லோகோ கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னோட ஆஸ்ட்ரகுலன் சேனலோடது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சு அந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்தது. எனக்கு வந்து கேமரா இருக்குது, எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ண தெரியும், என்னால் எடுக்க தெரியும். இருந்தாலும் ஏன் அது அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் மீ. அதனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல். ஏன்னா உங்கள் ரெஸ்யூமே வந்து யாராவது ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து லிங்க்டின் போவாங்க. உங்கள் லிங்க்டின்ல வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக அதேமாரி வந்து இந்த கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு அங்கே போவாங்க. ஸோ லிங்க்டினே ப்ரொஃபைல் இல்லை, லிங்க்டின் ப்ரொஃபைல் சரியாக அப்டேட் பண்ணல அப்படின்னா இட் இஸ் அகெயின் another ரெட் ஃபிளாக். ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைலை கரெக்டாக அப்டேட் பண்ணுவீங்க. இப்போ தான் நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, இந்தமாதிரி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அதை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்டோட அவுட்கம் என்ன, ஒரு சின்ன ஃபோட்டோ கூட எடுத்து போடுங்க. ஸோ இந்தமாரி ஒரு விஷயங்கள். ப்ரொஃபைல் அப்படின்னா லிங்க்டின் ப்ரொஃபைல்னா அதில் எல்லா செக்ஷனும் முடிச்சு வைங்க. எஜுகேஷன் செக்ஷனு, எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில்லு, இந்தமாரி எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக ஃபில் பண்ணி வைங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஃபில் பண்ணி வைக்க. உங்களுக்கு இல்லாத ஸ்கில் செட் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி வைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ப்ரொஃபைலுக்கு வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் கிட்ட ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து ஒரு டெஸ்டிமோனியல் வாங்கி வைங்க. இதெல்லாம் நீங்கள் காலேஜ் முடிச்சப்போ இல்லை காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியோ வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து ரெக்கமெண்டேஷனில் போட்டு அவங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் எனக்கு இந்தமாதிரி ஒரு நல்ல டெஸ்டிமோனி கொடுங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா அவங்களும் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வேல்யூபிளான ஒரு விஷயம். நிறைய பசங்க வந்து நிறைய நேரம் அது பண்ணுறது கிடையாது. அதேமாரி நீங்கள் ஒரு ரெக்ரூட்டர் சைட்லேருந்து நீங்கள் பாருங்கள், ஒரு 4 ரெஸ்யூமே இருக்குது, 4 பேருமே காலேஜ் ஃப்ரெஷர். ஸோ 4 பேர் ரெஸ்யூமேவும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது. இப்போ எல்லாத்தோட லிங்க்டினும் போய் செக் பண்ணுறாங்க. உங்களோட லிங்க்டின்ல வந்து உங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு இவன்ட்டு வந்து ஒரு ஒர்க்கை கொடுத்தா நல்லா பண்ணுவான், ரிலையபிளாக இருப்பான், இவனை நம்பி நம்ம கொடுக்கலாம், ப்ராம்ப்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவான் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 விஷயம் உங்களை பற்றி சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா மற்றவங்க 4 பேர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஸோ அதனால் அதை ஒன்று வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ரெஸ்யூமே. ஸோ ரெஸ்யூமையை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் பாருங்கள். மெயினாக வந்து ரெஸ்யூமையை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் ஜாபுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் போடுங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பரோ இல்லை ஒரு சிவில் இன்ஜினியராவோ அப்படின்னா அதுதான் தேவை அப்படின்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயம் அந்த ஜாபுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் போடுங்க. இப்போ வந்து ஒரு சிவில் 3D இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிவில் 3D தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் போடுங்க. ரெவிட் தெரியும், ஆட்டோகேட் தெரியும் போட்டிங்கன்னா அதெல்லாம் ரெலவெண்ட். அதை விட்டுட்டு எனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், எனக்கு வந்து ஜாவா தெரியும், .NET தெரியும் அதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஜாபுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ அவங்க வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஃபைல் அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து கம்ப்ளீட்டாக சிவிலில் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தங்க சிவில்லையும் ஒர்க் பண்ணிட்டு ஐடிலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு 10 வருஷம் சிவில் எக்ஸ்பீரியன்ஸ், இவங்களுக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷம் சிவில் எக்ஸ்பீரியன்ஸ், மிச்சதெல்லாம் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கம்மியாக பார்ப்பாங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய தெரியுன்றது வேலையில் போய் நீங்கள் காட்டிக்கலாம், ரெஸ்யூமேல காட்டாதீங்க. ரெஸ்யூமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கேட்டாங்களோ அது எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் பாருங்கள் நீங்கள் கேட்ட அத்தனை 10 பொறுத்தும் எனக்கு வந்து மேட்ச் ஆயிருக்கு, எனக்கு நீங்கள் வேலை கொடுங்க அப்படின்றது தான் ரெஸ்யூமோட வேலை. ஸோ அதை நீங்கள் போடுங்க. இந்த ஹாபீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் ஓல்ட் ஃபார்மேட், அதெல்லாம் ஆக்சுவலி தேவை கிடையாது. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலைடான ஒரு ஸ்கில் செட்டு இந்த ஜாபுக்கு எனக்கு தேவைப்படும் அப்படின்னா அதை போடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து சிவில் இன்ஜினியராக நீங்கள் போகிறீங்க, சர்வேயராக போகிறீங்க அப்படின்றப்ப வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாபி இல்லை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக வந்து ட்ரோன் பேஸ்டு ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியும், ட்ரோன் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியும் அப்படின்னு போடுறது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய சிவில் ரிலேட்டட் ஒர்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரோன் பைலட்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. பைலட்னா ஸ்பெஷலைஸ்டாக எதுவும் தேவையில்ல, ஒரு பேசிக் DJI Air 2 அந்த மாதிரி ஒரு ட்ரோன், அந்த லெவல் ட்ரோன் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, ப்ரோ ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க தேவை. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரோன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ட்ரோனில் ஃபோட்டோகிராஃபி எடுத்துருக்கீங்க அப்படின்னா தட்ஸ் அ வெரி டிசைர்டு ப்ரொஃபைல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூமேல நான் போட்டது எல்லாத்தையும் போட்டேன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா ஹாபிஸ் அந்த விஷயத்தில் வந்து இன்னொரு விஷயம் போட்டிருக்கேன், அதுவும் என் ஜாப் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இந்தமாதிரி நீங்கள் யோசிக்கணும், இவ்வளோதான். ஸோ இப்போ இந்தமாதிரி ஒரு ப்ரொஃபைலை ரெடி பண்ணிட்டீங்க. அண்ட் ஆல்சோ ப்ரொஃபைலை 100% ஏஐயில் பண்ணாதீங்க, லிங்க்டின் ப்ரொஃபைலையும் ஏஐயில் பண்ணாதீங்க. ஸோ லிங்க்டின்ல ஏஐயில் என்ன சொல்லுதோ அதை எடுத்துக்கிட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸில் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மக்களுக்கு வந்து ஏஐ வந்து எந்த அளவுக்கு பிடிக்காம போகுது, எதனால் பிடிக்காம போகுது அப்படின்னா நீங்கள் ஏஐயில் கம்ப்ளீட்டாக பண்ணி போடலாம், எல்லாமே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பர்ஃபெக்ஷன் தான் ஒரு ப்ராப்ளமே. ஏன் அப்படின்னா யோசிக்காமல் ஒரு விஷயம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டி கம்மியாகும், நம்ம சொந்தமாக யோசிக்கிறது, கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன்லாம் கம்மியாகும். ஸோ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலும் ரெஸ்யூமேவும் 100% ஏஐ இருந்துச்சு அப்படின்னா அவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து they don't give like ஓகே இதில் நீ என்ன வேலை செஞ்ச அப்படின்றது, அதுக்கு உங்களோட ஸ்கில் செட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அதனால் ஏஐ பேஸ்ட் வந்து ஏஐ நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, பட் நீங்கள் வந்து சொந்தமாக உங்களோட ஓன் லாங்குவேஜில் நீங்கள் எழுதுங்க, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஒரு பேட் சைன் கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ வர HRM சாஃப்ட்வேர்ஸ், அந்த சாஃப்ட்வேர்ஸில் தான் வந்து ஒரு ரெஸ்யூமே ஃபைனலாக போய் உட்காரும். நீங்கள் அனுப்புகிற ரெஸ்யூமே எந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சாலும் சரி ஒரு HRM சாஃப்ட்வேரில் தான் கடைசியாக போய் உட்காரும். அந்த HRM சாஃப்ட்வேரில் உங்களோட ரெஸ்யூமே ஸ்கேன் பண்ணிட்டு சொல்லிடும் இது 80% ஏஐ, 90% ஏஐ, 100% ஏஐ. முக்கால்வாசி வந்து 100% ஏஐ ரெஸ்யூமேஸ் வந்து அவங்க லோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் திங்க் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கவர் லெட்டர்.
கவர் லெட்டர் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போய் லேண்ட் ஆகுறீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, உங்களோட கவர் லெட்டர் தான் உங்களோட இன்ட்ரோடக்ஷன். இங்கே பாருங்கள், நான் இந்தமாரி இந்த வேலைக்கு தகுதியானவன், எனக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்குது, எனக்கு இந்த ஸ்கில் செட் இருக்குது, என் ரெஸ்யூமேயை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெஸ்யூமேயை பார்க்க வைக்கிறது வந்து உங்களோட கவர் லெட்டர். ஸோ அந்த கவர் லெட்டர் வந்து அகைன் ஏஐயில் பண்ணுறாங்க, ஏஐயில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் உங்கள் சொந்தமாக வார்த்தையில் எழுதுங்க. அண்ட் அதேமாரி உங்களோட ரெஸ்யூமே வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்ட 10 விஷயம் என்கிட்ட இருக்குது, ப்ளஸ் 11 எனக்கு இருக்குது, நான் தான் பெஸ்ட் கேண்டிடேட், எனக்கு நீங்கள் வேலையை கொடுங்க, இந்த வேலையை நான் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களோட ரெஸ்யூமே. இப்போ இந்த ரெஸ்யூமே செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு உங்கள் ரெஸ்யூமே கேப்பபிளாக இருக்கணும். ஸோ அதாவது உங்கள் கவர் லெட்டர் வந்து உங்கள் ரெஸ்யூமே பார்க்கல அப்படின்னா உங்கள் கவர் லெட்டரில் ப்ராப்ளம். உங்களோட ரெஸ்யூமே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணல அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமேல ப்ராப்ளம். ஸோ இப்போ உங்கள் ரெஸ்யூமே பார்த்தாச்சு, உங்கள்ட்ட வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியாச்சு, இப்போ இன்டர்வியூவில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வீடியோவில் என்னோட ஆஸ்ட்ரேலியன் சேனலில் கிட்டத்தட்ட 1800 வீடியோ போட்டிருப்பேன், என்னோட அகாடமி சேனலில் கிட்டத்தட்ட 2000 வீடியோ போட்டிருப்பேன். இந்த எந்த ஒரு வீடியோக்குமே வந்து நான் முக்கால்வாசி முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் வீடியோ வந்து நடுவில் ட்ரிம்மோ எடிட்டோ இல்லை நான் பார்த்து வச்சுட்டு படிக்கிறதோ டெலிப்ராம்ப்டரோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இந்த ஆர்டிகுலேஷன் அப்படின்றத நம்ம பேசுறது வந்து நம்ம கிளியராக வந்து யோசிச்சு நம்ம கரெக்டாக அதை நம்ம பேச வர வேண்டியதை வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்றதுல இந்த தெளிவாக பேசுறது, அசர்ட்டிவாக பேசுறது, ஒரு பதட்டம் இல்லாமல் காமாக கம்போஸ்டாக பேசுறது, இது எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டி. உங்கள் இன்டர்வியூவை வந்து உங்கள் ஜாபாக மாற்றுறதுக்கான குவாலிட்டி இதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அங்கே போய் நீங்கள் கற்றுட்டு இருக்க முடியாது. ஸோ இது நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஏதோ ஒரு மார்க் இன்டர்வியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணி கற்றுக்கிற விஷயமா இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஸ்டேஜ் ஃபியர் இருக்குன்னா ஸ்டேஜ் ஏறி பார்த்துடலாம், என்ன நம்ம வந்து செத்தாக போயிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபியரை கான்கர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்கள் ரெஸ்யூமே நீங்கள் வந்து கிடைச்சி உங்கள் இன்டர்வியூ கிடைச்சி உங்கள் ஜாபுக்கு போகிறதுக்கு இதுதான் வந்து மெயின் திங். ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக பண்ணிடலாம், கடைசியாக வந்து இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணலாம் எப்படி. ஸோ அந்த இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அகைன் இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து pretty much வந்து நான் டெக்னிக்கலாக இருக்கும். ஒரு கேஷுவலாக கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்றது இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் அசர்ட்டிவாக பேசணும். என் மனசுக்குள்ளார வந்து எனக்கு நீங்கள் வேலை கிடைக்கலன்னா எனக்கு வந்து வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதாயிடும் இதாகிடும், இதெல்லாம் தூக்கி மனசில் வச்சுக்கிட்டு ஐயோ எப்படியா அந்த வேலையை கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. வேலையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மார்க்கெட்டுக்கு நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்குற இடத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் போகிறீங்க, ஒரு கடைக்காரர் வந்து கூவி வித்துட்டு இருக்காரு, இன்னொரு கடைக்காரர் வந்து நீங்கள் வேணா வாங்குங்க, இதாங்க ப்ரைஸ், இதுக்கு மேலே கம்மியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கராராக பேசுகிறாரு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா சரி இதில் மார்க்கெட்டில் ஏதோ டிமாண்ட் இருக்கு போல இருக்கு, இவர் ஏன் இத்தனை தடவை கூவி வந்து நம்ம கேட்குற விலையோட இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாரு, அப்போ அது குவாலிட்டி கம்மியாக இருக்கும் போல இருக்கு, இவர் ஏதோ விற்கிறதுக்கு என்ன வீணா போகிற பொருள் வைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது மேலே டவுட் வரும். அதாவது ஒருத்தவங்க வந்து நீங்கள் இவ்வளோதாங்க ப்ரைஸ், இதுக்கு மேலே கம்மியெல்லாம் பண்ண முடியாது, உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கராராக பேசுகிறப்ப சரி இந்த ப்ராடக்ட் வந்து நம்மள்ட்ட விற்கலன்னா இன்னொருத்த விற்றுருவாங்க அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து செல்லருக்கு இருக்குது, அப்போ அது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இதே தான் ஒரு இன்டர்வியூலையும் நீங்கள் போய் உட்கார்றப்ப அவங்களுக்கு வந்து நீங்கள் கூவி என்னை வாங்கிக்கோங்க, என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல அவங்களுக்கு மைண்டில் நான் சொன்னால் இந்த கேண்டிடேட் என்ன சரி ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கும், அவனுக்கு வேறு எங்கேயுமே வேலை கிடைக்கல போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் அசர்ட்டிவாக இருங்க. என்னோட மார்க்கெட் வந்து டிமாண்ட் வந்து இவ்வளோங்க, ஸோ எனக்கு இவ்வளோ சேலரி எனக்கு வேணும், எனக்கு கொடுத்த வேலையில் வந்து நான் 100% கரெக்டாக இருப்பேன், எனக்கு நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் வந்து எனக்கு கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் க்ரீன் ஃப்ளாக் தான். ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களை வந்து யதார்த்தமாக கான்ஃபிடென்ட்டாக என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் காமன் கம்போஸ்ட்டாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் இன்டர்வியூ அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கைஸ் நீங்கள் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணாலும் சரி நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்கே உட்காடுறேன் இப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு போகாதீங்க. அது வந்து இன்டர்வியூஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ண இன்டர்வியூஸில் அந்த மாதிரி யாராவது பார்த்தோன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கோவம் வரும். ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்கூலோ காலேஜோ கிடையாது, கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அடுத்த நாள் போய் வேலை செய்ய போகிறீங்க, நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்கே வேலைலாம் செய்ய முடியாது. அந்த ஹேபிட் ஆஃப் நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொஸ்டின் ஆன்சர்லாம் படிச்சுட்டு இந்த கொஸ்டின் ஏதோ ஒன்று வந்துச்சு நான் ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வரவங்களுக்கு வந்து முக்கால்வாசி வேலை கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன ரோலுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ அந்த ரோலுக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் வீக்லியே பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆட்டோகேடுக்கு ஒரு ரோல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோகேடில் ஒரு ஃப்ளோர் பிளான் போடுங்க. அப்போர்க்கில் போயிட்டு ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை அண்டர் கோட் பண்ணி சீப்பான வேலையில் பண்ணுங்க. ஸோ பண்ணுறப்ப உங்களோட திறமைக்கு உங்களோட உழைப்புக்கு ஸ்கில்லுக்கு வந்து மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் $1 பே பண்ணாலும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிடுவீங்க. உங்கள் ஸ்கில்லை விற்கிறது எப்படின்னு நீங்கள் கற்றுப்பீங்க. ஒரு இன்டர்வியூவில் போகிறப்ப வந்து உங்கள் ஸ்கில்லுக்கு நீங்களே வந்து ஒரு கௌரவமாக ஒரு மரியாதையாக நீங்கள் பேசுவீங்க. ஓகே எனக்கு இது தெரியும், எனக்கு இந்த விஷயம் தெரியும், இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறது வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுவீங்க. அந்த 2 வாரம்னாலும் அந்த 2 வாரம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பேசும். ஆனால் அந்த 2 வாரம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உட்காந்து புக்கை படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணாமல் போகாதீங்க. ஹேண்ட்ஸ் ஆன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு எந்த இன்டர்வியூ இருந்தாலும் சரி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு போங்க. நீங்கள் சர்வேயராக போய் 2 வாரம் ஒரு 3 வாரம் ஒரு சர்வேயர்கிட்ட போய் அப்ரெண்டிஸாக ஏதோ ஒன்று வேலை செய்யுங்க. வேலை செஞ்சு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஸோ pretty much நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்துட்டு ஒரு வேலைக்கு போகணுன்றதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் நான் தான் பண்ணேன் எனக்கும். வில் கேட்ச் அப் another video guys and ஆஸ்ட்ரோலையில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். எக்ஸ்பர்டைசர் அகாடமிலையும் வந்து இப்போ 3ds Max வீடியோஸ் போயிட்டுருக்கு அண்ட் Azure and .NET வீடியோஸுமே நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸ்கில்லை பில்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு ஸ்கில் வேணும். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிட்டத்தட்ட 600 to 1000 வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள், திறமையை வளர்த்துக்கோங்க. தென் இட்ஸ் வெரி
வெரி ஈஸி. உங்களுக்கு கேட்ச் அப் another video guys and thank you so much for all the relevant support and வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.